ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் சேலரி இன்கம் ஒரு குவிக் ரிவிஷன் பண்ண போகிறோம். டைரக்ட் டேக்ஸில் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் ஃபஸ்ட்டு ஒன் இன்கம் ஃப்ரம் சேலரி. இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். சிஎம்ஏ இன்டரில் இன்கம் ஃப்ரம் சேலரியிலேருந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின் எப்போவுமே டைரக்ட் டேக்ஸில் கேட்குறாங்க. இந்த சேலரி இன்கம் சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், பட் நம்ம இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஒரு பர்சன் ரிசீவ் பண்ணக்கூடிய இன்கம் சேலரிங்கிற கிளாசிஃபிகேஷனில் எப்போ வரும் அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறப்ப அவங்க எம்ப்ளாயிங்கிற அந்த கேட்டகரியிலேருந்து எம்ப்ளாயர்கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சேலரின்னு சொல்லுவோம். ஸோ பேயர் பேயி, அமௌண்ட்டை பே பண்ணுறவரும் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறவரும் இந்த 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சேலரி. இப்போ எம்ப்ளாய்டு பர்சன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் ரிசீவ் பண்ணினார்னா அதுவுமே சேலரிங்கிற ஹெட்டிங்கில் தான் வரும். பட் அந்த எம்ப்ளாயி இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் பென்ஷன் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அது சேலரி ஹெட்டிங்கில் வராது. ஃபேமிலி பென்ஷன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரும். அதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பர்சனுக்கும் எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ சேலரி இன்கம் அப்படின்னு அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அட்வான்ஸ் சேலரி அப்படின்னா அது சேலரியாக டேக்ஸபிள் ஆகும். அட்வான்ஸ் சேலரின்னு கொடுத்தாங்கன்னா அது டேக்ஸபிள் அஸ் சேலரி. பட் அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரின்னு கொடுத்தாங்கன்னா அது சேலரியை வச்சு ஒரு லோன் வாங்குற மாதிரி அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கு சேலரிங்கிற ஹெட்டிங்கில் டேக்ஸபிள் ஆகாது. ஸோ அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி இஸ் ட்ரீட்டட் அஸ் லோன். அப்போ லோனுங்கிறப்ப இது இன்கம் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நாட் டேக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரிஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன பாயிண்ட் எல்லாம் எக்ஸாமில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேசிஸ் ஆஃப் சார்ஜ், இந்த சேலரிங்கிற ஹெட்டிங்கில் எந்த சமயத்தில் இந்த சேலரிங்கிற ஹெட்டிங்குள்ளே அந்த இன்கம்மை கொண்டு வரணும்? ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணுறப்பவா அல்லது டியூ ஆனப்பவா? அந்த மாதிரி பேசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேலரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேலரி இஸ் டாக்ஸபிள் ஆன் டியூ பேசிஸ் ஆர் ரிசிப்ட் பேசிஸ் விச் எவர் இஸ் இயர்லியர். ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கலாம் அல்லது டியூ ஆகிருக்கலாம். இந்த 2ல் எது இயர்லியராக நடக்குதோ அந்த சமயத்தில் சேலரி இன்கம் டாக்ஸபிள் ஆகும். இப்போ அட்வான்ஸ் சேலரி ரிசீவ் பண்ணுறாங்கன்னா இன்னும் அது டியூ ஆயிருக்கவே இருக்காது, பட் ரிசீவ் பண்ணது சீக்கிரமாக இருந்திருக்கும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா டியூ ஆனதுக்கு அப்புறமா ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ டியூ பேசிஸில் அது சீக்கிரமே இயர்லியராக டியூ பேசிஸ் வர்றதுனால அந்த சமயத்தில் அது டேக்ஸபிள் ஆகும். ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயரில் சேலரி இன்கம் எவ்வளவுன்னு கேல்குலேஷன் எடுக்கிறப்ப டியூ பேசிஸ் ஆர் ரிசிப்ட் பேசிஸ் விச் எவர் இஸ் இயர்லியருங்கிற அந்த பேசிஸை நம்ம கன்சிடர் பண்ணி தான் சேலரி இன்கம்மை கேல்குலேட் பண்ணணும். அட்வான்ஸ் சேலரிங்கிறது ரிசீவ் பண்ணுறப்ப அது சேலரியை கன்சிடர் பண்ணி டேக்ஸபிள் ஆகும். ஏன்னா அது இங்கே பார்த்த மாதிரி ரிசிப்ட் பேசிஸ் இயர்லியராக இருக்கும். பட் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஆல்ரெடி டியூ ஆகிருக்கிற சமயத்தில் அது டேக்ஸபிள் ஆகலை அப்படின்னா அது ரிசீவ் பண்ணுறப்ப அதுக்கு டேக்ஸபிலிட்டி வரும். பட் அரியர்ஸ் அப்படின்னு வரும்போது அரியர் சேலரிங்கிறது ஒன் டைம் தான் அது டேக்ஸபிள் ஆகும். ஒன்று டியூ பேசிஸ் அல்லது ரிசிப்ட் பேசிஸ். இந்த 2ல் எது இயர்லியரோ அந்த சமயத்தில் டேக்ஸபிள் ஆகும் சேலரி இன்கம். ஸோ சேலரிங்கிறப்ப அது சேலரி, வேஜஸ், அலவன்சஸ் அண்ட் பெர்குசைட்ஸ், ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரி, பென்ஷன், இது எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூடட். இப்போ அலவன்சஸில் ரொம்ப முக்கியமான அலவன்சஸ் அதனுடைய டேக்ஸபிலிட்டி ஆர் எக்ஸம்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் HRA, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், செக்ஷன் 10(13)A இதுக்கான எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. பட் HRA எக்ஸம்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நார்மல் அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணும்போது தான் கிடைக்கும். செக்ஷன் 115 BAC டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் HRA எக்ஸம்ஷன் கிடைக்காது. அது ஃபுல்லி டேக்ஸபிளாக இருக்கும். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வரும்போது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னு சொல்லலாம் அல்லது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அல்லது நார்மல் டேக்ஸ் ரெஜிம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் HRA எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். இந்த HRA அமௌண்ட் ரிசீவ் பண்ணதில் இருந்து என்ன அமௌண்ட் நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும்? லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் அமௌண்ட். இந்த கீழே சொல்லியிருக்கிற இந்த 3 அமௌண்ட்டில் எது லீஸ்ட்டோ அது ஆக்சுவல் அலவன்ஸ் ரிசீவ்டிலேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம் எக்ஸம்ஷனாக. மெட்ரோ சிட்டியில் அவங்களுடைய அக்காமடேஷன் இருக்குது அப்படின்னா அங்கே ஆக்சுவல் HRA அல்லது ரெண்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி அண்ட் 50% ஆஃப் சேலரி, இந்த 3 அமௌண்ட்டில் எது மினிமமோ இதை ஆக்சுவல் HRA ரிசீவ்ட்லேருந்து எக்ஸம்ஷனாக மைனஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ இல்லாமல் அதர் சிட்டிஸ், மெட்ரோ சிட்டிஸ்னால் டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை, இதை தவிர மற்ற சிட்டிஸாக இருந்ததுன்னா ஆக்சுவல் HRA எக்ஸஸ் ஆஃப் ரெண்ட் பெய்டு ஓவர் 10% ஆஃப் சேலரி, அதை தான் ரெண்ட் மைனஸ் 10% சேலரின்னு போடுறோம். 40% ஆஃப் சேலரி. இப்போ மெட்ரோன்னு வந்தால் 50% சேலரி, அதர் சிட்டிஸ்னு வரப்போ 40% சேலரி. இந்த 3 அமௌண்ட்லேயும் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் டிஃபர் ஆகும்.
ஸோ இந்த 3ல் எது லீஸ்ட்டோ அது ஆக்சுவல் ஹச்ஆர்ஏ ரிசீவ்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் எக்ஸம்ஷனாக நம்ம கிளைம் பண்ண முடியும். இது போக மீதி இருக்கிறது டாக்ஸபிள். பட் இந்த எக்ஸம்ஷன் எங்கே கிடைக்கும்? ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற அலவன்சஸில் ரொம்ப முக்கியமான அலவன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஒரு சைல்டுக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபான்னு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். பட் இதுவுமே ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அல்லது நார்மல் ப்ரொவிஷன்ஸ் அங்கே தான் அப்ளை ஆகும். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு இந்த எக்ஸம்ஷன் கிடைக்காது. இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தால் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். இப்போ ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸில் ஒரு சைல்டுக்கு ஒரு மாதத்துக்கு 100 rupees அப்படின்னு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 2 childrenக்கு கிளைம் பண்ண முடியும். ஹாஸ்டல் அலவன்ஸும் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் 2 childrenக்கு கிளைம் பண்ணலாம். பெர் சைல்டுக்கு 300 per month எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். இதுவுமே ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தால் ஹாஸ்டல் அலவன்ஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். டிசேபிள்டு எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுக்கும்போது அந்த சமயத்தில் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். டிசேபிள்டு எம்ப்ளாயீஸ்க்கு பெர் மந்த் 3200 வரைக்கும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட்லேருந்து. இது 2 டேக்ஸ் ரெஜிம்லேயுமே இந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் டிசேபிள்டு எம்ப்ளாயீஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிராஜுட்டி. ஒரு எம்ப்ளாயி கிராஜுட்டி ரிசீவ் பண்ணுறப்ப எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். செக்ஷன் 10(10) அதில் எக்ஸம்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தால் அவங்க ரிசீவ் பண்ணுற கிராஜுட்டி ஃபுல்லி எக்ஸம்டட். அதர் எம்ப்ளாயீஸ் அதாவது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தால் அவங்களுக்கு கிராஜுட்டி எக்ஸம்ஷன் 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது அந்த எம்ப்ளாயீஸ் கிராஜுட்டி ஆக்டில் கவர் ஆகக்கூடிய எம்ப்ளாயீஸா அல்லது நாட் கவர்ட் அண்டர் கிராஜுட்டி ஆக்டான 2ஆக பிரிக்க போகிறோம். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கவர்ட் அண்டர் கிராஜுட்டி ஆக்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவல் கிராஜுட்டி ரிசீவ்டில் இருந்து லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அமௌண்ட் எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த லீஸ்ட் அப்படிங்கிறப்ப இது ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட்டு 20 lakhs. ஸ்டாச்சுட்டரி லிமிட் கொடுத்துருப்பாங்க 20 lakhs. இன்னொன்று ஆக்சுவல் கிராஜுட்டி ரிசீவ்ட். இன்னொன்று 15/26 இன்டூ சேலரி இன்டூ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இந்த 26 என்னன்னா ஒரு மாதம் சேலரியை நம்பர் ஆஃப் டேஸ் 26 டேஸால் டிவைட் பண்ணி இன்டூ 15 டேஸ் சேலரியாக அதை மாற்றுறோம். இந்த சேலரிங்கிறது இந்த கேஸில் லாஸ்ட் ட்ரான் சேலரி. இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா 6 months ஆர் அபவ் 1 yearல ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதையுமே 1 year கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். இது கவர்ட் அண்டர் கிராஜுட்டி ஆக்ட். இதில் லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அமௌண்ட் இஸ் அலௌட் அஸ் எக்ஸம்ஷன். பட் நாட் கவர்ட் அண்டர் கிராஜுட்டி ஆக்ட், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுட்டி ஆக்டில் கவர் ஆகாத எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவல் கிராஜுட்டி ரிசீவ்டில் இருந்து லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 3 amount இஸ் அலௌட் அஸ் எக்ஸம்ஷன். 20 lakhs ஆக்சுவல் கிராஜுட்டி. தேர்ட் ஒன் இங்கே வந்து 1/2. இந்த 1/2 இங்கேயும் 15 days சேலரி தான். பட் இங்கே 15/30 போடுறோம். அதனால தான் இது 1/2. 30 days-ஆ 1 month-க்கு இங்கே கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் சேலரி எடுக்கணும். 15/30 தான் இங்கே 1/2 இன்ட்டு ஆவரேஜ் சேலரி. இங்கே கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஃப்ராக்ஷன் ஆஃப் த இயர் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பென்ஷன். பென்ஷனுக்கான எக்ஸம்ஷன் செக்ஷன் 10(10)(a). அன்கம்யூட்டட் பென்ஷன். அன்கம்யூட்டட் பென்ஷன்னா மந்த்லி ரிசீவ் பண்ணும்போது அந்த அன்கம்யூட்டட் பென்ஷன் ஃபுல்லி டேக்ஸபிள். ஏற்கனவே நான் சொன்னேன் பென்ஷன் ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர்மெண்ட் ஆகி ரிசீவ் பண்ணுறாருன்னா அது சேலரிங்கிற ஹெட்டில் டேக்ஸபிள் ஆகும். பட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி பென்ஷனாக ரிசீவ் பண்ணினா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டேக்ஸபிள் ஆகும். ஸோ அன்கம்யூட்டட் பென்ஷன் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா மந்த்லியாக ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபுல்லி டேக்ஸபிள். கம்யூட்டட் பென்ஷன் அப்படின்னா லம்பாக ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. இது கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஃபுல்லி எக்ஸம்டட். ஸோ அவங்களுக்கு டேக்ஸபிள் சேலரியில் இது ஆட் ஆகாது. பட் கம்யூட்டட் பென்ஷன் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸம்டட் வராது. பட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு எக்ஸம்ஷனாக கிடைக்கும். அது என்னங்கிறது பார்க்கலாம். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கம்யூட்டட் பென்ஷன் ரிசீவ் பண்ணும்போது அவங்க கிராஜுட்டியும் சேர்த்து வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத அந்த கன்சிடர் பண்ணணும். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கம்யூட்டட் பென்ஷன் ரிசீவ் பண்ணும்போது கிராஜுட்டியும் ஆல்ரெடி அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்யூட்டட் பென்ஷனை டோட்டல் பண்ணணும். அதாவது கம்யூட்டட் பென்ஷன் 80% அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அதை நம்ம 100% கன்வெர்ட் பண்ணணும். டோட்டல் பென்ஷன் கம்யூட்டட் எவ்வளவுன்னு பார்த்து அதில் 1/3 இஸ் எக்ஸம்டட். ஸோ 1/3 ஆஃப் த டோட்டல் பென்ஷன் விச் அசஸி நார்மலி என்டைட்டில் ஃபார் டோட்டல் பென்ஷன் கம்யூட்டட் இஸ் எக்ஸம்டட். 1/3 இஸ் எக்ஸம்டட். பட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கம்யூட்டட் பென்ஷன் ரிசீவ் பண்ணுறாங்க, கிராஜுட்டி ரிசீவ் பண்ணலைன்னா அங்கே அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கூட கிடைக்கும். அதாவது 50% வரைக்கும் கிடைக்கும். 1/2 of total pension commuted is exempted. லீவ் என்கேஷ்மெண்ட். லீவ் எடுக்காமல் வச்சுருந்து அந்த லீவ் சேலரியை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது டேக்ஸபிள் தான்.
பட் அதில் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். செக்ஷன் 10(10)AA. சர்வீஸில் இருக்கிறப்ப லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ் பண்ணினாங்கன்னா அது எப்போவுமே ஃபுல்லி டேக்ஸபிள் தான். பட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க, அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயினா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸம்ஷன், டாக்ஸபிலிட்டியே வராது லீவ் என்கேஷ்மெண்ட்டாக ரிசீவ் பண்ணது. பட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் ஒரு லிமிட் வரைக்கும் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸம்ஷன் பார்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணுற லீவ் என்கேஷ்மெண்ட்டில் லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அமௌண்ட் இஸ் அலோட் அஸ் எக்ஸம்ஷன். ஸோ இந்த 4 அமௌண்ட்டில் எது லீஸ்ட்டோ அதை ஆக்சுவல் லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ்லேருந்து மைனஸ் பண்ணிக்க முடியும். மீதி இருக்கிறது டாக்ஸபிளில் ஆட் பண்ணிக்கணும், டாக்ஸபிள் சேலரியில் ஆட் ஆகிடும். ஸோ ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட் 25 lakhs, 10 months average salary, cash equivalent of unavailed leave to his creditor based on the last 10 months average salary. ஸோ unavailed leave, இன்னும் லீவ் எவ்வளவு அவைல் பண்ணாமல் இருந்திருக்காங்க, அவங்க கிரெடிட்டில் எவ்வளவு இருக்கோ அதை கேஷ் ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதை எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம்? பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் 10 months ஆவரேஜ் சேலரி. பட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லீவ் என்டைட்டில்மெண்ட் ஒவ்வொரு இயர் ஆஃப் சர்வீஸுக்கும் மேக்ஸிமம் 30 days தான் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் எம்ப்ளாயிக்கு ஒவ்வொரு இயருக்கும் மோர் தென் 30 days லீவ் என்டைட்டில்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இங்கே கேல்குலேஷனுக்கு எடுக்கிறப்ப நம்ம மேக்ஸிமம் 30 days வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். அதை பேஸ் பண்ணி தான் எவ்வளவு கிரெடிட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அன்அவைல்டு லீவ் பார்க்குறோம், அதை கேஷ் ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த 4 அமௌண்ட்டில் எது லீஸ்ட்டோ அதை ஆக்சுவல் லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ்ல இருந்து எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் 12% மேலே, அதாவது சேலரியில் 12% மேலே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருக்கும்போது 12% மேலே உள்ள எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டாக்ஸபிள் அஸ் சேலரி. அதே மாதிரி இந்த கான்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 9.5% மேலே இருந்ததுன்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டும் சேலரியில் ஆட் ஆகும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் above 12% ஆஃப் சேலரி இஸ் டாக்ஸபிள் இன் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதே மாதிரி இதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் 9.5% மேலே இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டு டாக்ஸபிள் ஆஸ் சேலரி. நெக்ஸ்ட் பெர்குசைட் வேல்யூவேஷன். சேலரியில் அலவன்சஸ் எல்லாம் ஆட் ஆகணும், அதே மாதிரி பெர்குசைட்ஸும் ஆட் ஆகணும். அலவன்சஸ்ங்கிறது ஆக்சுவலாக எம்ப்ளாயிக்கு சில எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய கேஷ்னு சொல்லலாம். பட் பெர்குசைட்டுங்கிறது ஆக்சுவலாக கேஷாக கையில் கொடுக்க மாட்டாங்க, சில ஃபெசிலிட்டி அல்லது சில பெனிஃபிட் கொடுப்பாங்க. அதுக்கான வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணி அதை இங்கே சேலரியில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசைட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் அல்லது கன்செஷனல் ரெண்ட் அகாமடேஷன் இருக்கலாம். முழுக்க வாடகையே இல்லாமல் ஒரு அகாமடேஷனை எம்ப்ளாய்க்கு கொடுத்தா அது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். பட் கம்மியான வாடகை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அது கன்செஷனல் ரெண்ட் அகாமடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கான வேல்யூவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதில் ஏதாவது அமௌண்ட் ரெக்கவர் பண்ணியிருக்காரு எம்ப்ளாய்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காருன்னா அதை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது டாக்ஸபிள் அஸ் பெர்குசைட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி அஸ் சேலரி. இப்போ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுடைய வேல்யூ லைசன்ஸ் ஃபீ அஸ் ஃபிக்ஸட் பை த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய லைசன்ஸ் ஃபீயை பெர்குசைட் வேல்யூவை எடுத்து அவங்க சேலரியில் ஆட் பண்ணிடலாம். பட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க, அவங்களுக்கு எம்ப்ளாயர் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸில் எந்த சிட்டியில் அந்த அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க அந்த சிட்டியுடைய பாப்புலேஷன் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பெர்குசைட் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். இப்போ சிட்டியுடைய பாப்புலேஷன் 40 lakhsக்கு மேலே இருக்குது, அந்த சிட்டியில் அகாமடேஷன் இருந்துச்சுன்னா எம்ப்ளாயியுடைய சேலரியில் 10% ஆஃப் சேலரி இஸ் டாக்ஸபிள் அஸ் பெர்குசைட் வேல்யூ ஃபார் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். இப்போ சிட்டியுடைய பாப்புலேஷன் 15 to 40 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா அங்கே பெர்குசைட் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இஸ் 7.5% ஆஃப் சேலரி. மற்ற கேஸில் எல்லாமே, அதாவது 15 lakhsக்கு கீழே சிட்டி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் பெர்குசைட் வேல்யூ 5% ஆஃப் சேலரியாக இருக்கும். இப்போ இதுலேயே ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனில் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் இருக்கலாம், அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். இதில் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்னிச்சரும் சேர்த்து எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம். அந்த கேஸில் ஃபர்னிச்சருடைய வேல்யூவை ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் ஃபர்னிச்சருடைய வேல்யூவை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எம்ப்ளாயருடைய ஓன் ஃபர்னிச்சராக இருந்தால் அதில் ஃபர்னிச்சர் காஸ்ட்டில் ஒரு 10% ஆட் பண்ணினோம்னா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ப்ளஸ் ஃபர்னிச்சர் காஸ்ட் ஆட் பண்ணினா ரெண்ட் ஃப்ரீ
ஃபர்னிஷ்டு அகாமடேஷனுடைய வேல்யூ கிடைக்கும். இதை டாக்ஸபிள் பெர்குசைட்டை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது முக்கியமான ஒரு பெர்குசைட் மோட்டர் கார் ஃபெசிலிட்டி. மோட்டர் கார் பெர்குசைட்டுடைய வேல்யூ கேல்குலேஷன் பண்ணுறப்ப இந்த கார் யார் ஓன் பண்ணுறதுங்கிறது கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார் ஓன்டு பை எம்ப்ளாயர் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயர். கார் எம்ப்ளாயருடையது, அதுக்கான எக்ஸ்பென்சஸையும் எம்ப்ளாயரே தான் பார்த்துக்கிறாரு. இப்போ எம்ப்ளாயி அதை யூஸ் பண்ணும்போது அது எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காருங்கிறத வச்சு தான் நான் பெர்குசைட் வேல்யூவை டிசைட் பண்ணணும். அஃபிஷியல் பர்பஸ்க்காக தான் எம்ப்ளாயி யூஸ் பண்ணியிருக்காருன்னா அது பெர்குசைட்டாக வரவே வராது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கேஸில் டாக்ஸபிலிட்டி அஸ் பெர்குசைட்டுங்கிறது வரவே வராது. பட் இந்த மோட்டர் கார் ஃபெசிலிட்டி இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 2 கேஸுமே ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் டாக்ஸபிலிட்டி வரும். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினா யார்? ஒரு டைரக்டராக இருக்கலாம், அதாவது கம்பெனியுடைய டைரக்டராக இருக்கலாம், அல்லது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். 20% ஆர் மோர் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் கம்பெனியில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயின்னு சொல்லலாம். இன்னொரு கேஸு எம்ப்ளாயியுடைய சேலரி அமௌண்ட்டை அவங்க ரிசீவ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி இருக்குது 1 இயரில் அப்படின்னா அவங்களும் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. அந்த ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிக்கு இப்போ இருக்கக்கூடிய லிமிட் என்ன அப்படின்னா 4 lakhs. 4 lakhs அவங்களுடைய சேலரி ஃப்ரம் ஆல் எம்ப்ளாயர்ஸ். அந்த இயரில் வேறு எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப 4 lakhsக்கு எக்ஸைட் ஆகி இருந்தால் அந்த கேஸ்லேயும் அவங்க ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயின்னு சொல்லலாம். இப்போ மோட்டர் கார் பெர்குசைட் இதனுடைய வேல்யூ கேல்குலேஷன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ என்ன பார்க்குறோம்? கார் ஓன்டு ஆர் ஹையர்டு பை எம்ப்ளாயர். எம்ப்ளாயருடைய ஓன் காராக இருக்கலாம், அல்லது எம்ப்ளாயர் அதை ஹையருக்கு எடுத்துகிட்டு எம்ப்ளாயிக்கு கொடுத்துருக்கலாம். அண்ட் எக்ஸ்பென்சஸ், அந்த காருக்கான மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எம்ப்ளாயர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த கேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியல் பர்பஸ்க்காக எம்ப்ளாயி அந்த காரை யூஸ் பண்ணினார்னா அது பெர்குசைட்டே கிடையாது. அதனால் அது டாக்ஸபிலிட்டி அமௌண்ட் எதுவும் வராது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு எம்ப்ளாயர் இன்கர் பண்ணியிருக்காரோ அது டாக்ஸபிள். இப்போ எம்ப்ளாயருடைய ஓன் கார்னா அதுக்கான டெப்ரிசியேஷனும் வரும். அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸும் எம்ப்ளாயர் பே பண்ணுறாருங்கிறதுனால மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் டெப்ரிசியேஷன் சொல்லலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியல் பர்பஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் பர்பஸோ இல்லாமல் ரெண்டும் கலந்து இருக்குது. போத் பர்பஸ் பர்சனல் அஃபிஷியல் ரெண்டுக்கும் எம்ப்ளாயி யூஸ் பண்ணாருன்னா அங்கே ஃபிக்ஸடு வேல்யூ டாக்ஸபிள் பெர்குசைட்டாக சேலரியில் ஆட் ஆகும். அந்த ஃபிக்ஸடு வேல்யூ என்னங்கிறத இங்கே பார்க்கலாம். அந்த காருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இன்ஜின் கெப்பாசிட்டி அப் டு 1.6 liters இருந்துச்சுன்னா அது லோயர் கெப்பாசிட்டி கார். அங்கே டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட் 1800 per month எடுத்துக்கணும். இன்ஜின் கெப்பாசிட்டி மோர் தேன் 1.6 liters இருந்துச்சுன்னா அது ஹையர் கெப்பாசிட்டி கார். அங்கே டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட் 2400 per month எடுத்துக்கணும். டிரைவர் ஃபெசிலிட்டியும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறாரு எம்ப்ளாயர் அப்படின்னா இந்த டிரைவருக்கான அமௌண்ட்டாக 900 per month இதில் ஆட் பண்ணிக்கணும் போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறப்ப. சப்போஸ் கார் ஓன்ட் ஆர் ஹையர்டு பை எம்ப்ளாயர் பட் எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயி அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் பண்ணிடுறாரு. ஆனால் கார் மட்டும் எம்ப்ளாயருடைய காரு அல்லது ஹையர் பண்ணி எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாரு. இந்த கேஸ்லேயுமே அஃபிஷியல் யூஸுக்கு எம்ப்ளாயி அந்த காரை யூஸ் பண்ணினா டாக்ஸபிலிட்டி வராது. பர்சனல் யூஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணாருன்னா அங்கே டெப்ரிசியேஷன் மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும் டாக்ஸபிள் பெர்குசைட்டாக. பர்சனல் அண்ட் அஃபிஷியல் ரெண்டு பர்பஸ்க்கும் எம்ப்ளாயி யூஸ் பண்ணாருன்னா ஃபிக்ஸட் வேல்யூ இஸ் டாக்ஸபிள் பெர்குசைட். இங்கே ஃபிக்ஸட் வேல்யூ என்ன வரும்? காரோட இன்ஜின் கெப்பாசிட்டி அப் டு 1.6 liter இருந்தால் பெர்குசைட் வேல்யூ 600 per month. இன்ஜின் கெப்பாசிட்டி எபோவ் 1.6 liter இருந்தால் 900 per month. இங்கே டாக்ஸபிள் பெர்குசைட்டாக வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கணும். டிரைவர் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா அங்கே பெர் மந்த்து 900 ஆட் பண்ணிக்கணும். இந்த மோட்டர் கார் ஃபெசிலிட்டி கொடுக்குறப்ப எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஏதாவது அமௌண்ட்டு கலெக்ஷன் பண்ணுறாரு, சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இந்த டாக்ஸபிள் பெர்குசைட் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது டாக்ஸபிள் அமௌண்ட்டாக சேலரியில் ஆட் பண்ணணும். எம்ப்ளாயிக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்துருக்கலாம் அல்லது கன்செஷனல் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கேஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனில் பெர்குசைட் வேல்யூ எவ்வளோ வேணும் கால்குலேட் பண்ணுறது, எதை பேஸ் பண்ணி பண்ணுறது? எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். அந்த ப்ரீவியஸ் இயரில் ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கக்கூடியதாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டுக்கும் எம்ப்ளாயி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்களோ அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். அந்த எக்ஸஸ், அதாவது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்க சலுகையாக ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அது பெர்குசைட்டாக சேலரியில் ஆட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அப்படிங்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட் தான் அங்கே அவங்களுக்கு பெர்குசைட்டாக இருக்கும். பட் ஒருவேளை கன்செஷனல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெய்டு பை த எம்ப்ளாயி, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பெர்குசைட். இந்த லோன் அமௌண்ட்டு அக்ரிகேட்டாக 20,000க்குள்ளே இருக்குது அப்படின்னா
அதுக்கு டாக்ஸபிலிட்டி வராது. ஸோ அந்த கேஸில் இது எக்ஸம்ப்டட் பெர்குசைட்டாக இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் லோன்ஸும் எக்ஸம்ப்டட் பெர்குசைட் தான். வேறு சில எக்ஸம்ப்டட் பெர்குசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டீ அல்லது ஸ்நாக்ஸு. டீ, ஸ்நாக்ஸு, நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் இதெல்லாம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் எம்ப்ளாய்க்கு ப்ரொவைட் பண்ணினா அது பெர்குசைட் கிடையாது. தட் இஸ் டாக்ஸபிள் பெர்குசைட் கிடையாது, எக்ஸம்ப்டட். இது சேலரியில் ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கெல்லாம் வேல்யூ கண்டுபிடிச்சு ஆட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஃபுட் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் இன் ஒர்க்கிங் பிளேஸ் அண்ட் ரிக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ், இதில் கிளப் ஃபெசிலிட்டிஸும் சேர்ந்தது. இது எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்துருக்கணும். குறிப்பிட்ட எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் இல்லாமல், நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஃபியூ செலக்ட் எம்ப்ளாயீஸ்னு இல்லாமல் ஜென்ரலாக எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே ரிக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணினா இந்த பெர்குசைட்டும் எக்ஸம்ப்டட். தென் ட்ரைனிங், எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு, அதுக்காக அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணினா அது பெர்குசைட் எக்ஸம்ப்டட். எம்ப்ளாயியுடைய சேலரியில் அது ஆட் ஆகாது. அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ், இதில் இன்க்ளூடிங் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் எக்ஸ்பென்சஸ். அந்த ட்ரைனிங்காக போர்டிங் லாட்ஜிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எம்ப்ளாயர் பே பண்ணியிருந்தாலும் அது பெர்குசைட்டாக டாக்ஸபிள் ஆகாது எம்ப்ளாயி கையில். தென் டெலிஃபோன், மொபைல் ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணினா அந்த பெர்குசைட்டுமே எக்ஸம்ப்டட் பெர்குசைட். எக்ஸ்பென்சஸ் ஃபார் டெலிஃபோன், மொபைல் ஃபோன் ஆக்சுவலி இன்கர்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எம்ப்ளாயி சார்பில் மொபைல் ஃபோன், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறாரு. அது டைரெக்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கலாம் எம்ப்ளாயரே, அல்லது எம்ப்ளாயி பே பண்ணதுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த பெர்குசைட் எக்ஸம்ப்டட், அது டாக்ஸபிள் பெர்குசைட்டாக சேலரியில் ஆட் ஆகாது. கம்ப்யூட்டர், லேப்டாப் எம்ப்ளாய்க்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. அது ஆஃபீஸ்லேயோ ஹோம்லேயோ யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாரு. பட் ஓனர்ஷிப் எம்ப்ளாயர் கிட்டக்க தான் இருக்குது. இந்த மாதிரி கேஸ்லையும் இது பெர்குசைட் எக்ஸம்ப்டட்னு எடுத்துக்கணும். இதனுடைய வேல்யூ எதையும் ஆட் பண்ண வேண்டாம் சேலரியில். ஸோ கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் ப்ரொவைடட் வெதர் டு யூஸ் அட் ஆஃபீஸ் ஆர் அட் ஹோம். ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன, ஓனர்ஷிப் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு த எம்ப்ளாயி. ஸோ சேலரியில் எல்லா அடிஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது கிராஸ் சேலரி. இதில் ஃபர்தராக செக்ஷன் 16 டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணிட்டு வர்றது தான் நெட் சேலரி, தட் இஸ் சேலரி இன்கம். ஸோ டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 16 சேலரியில் பண்ணக்கூடிய டிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் செக்ஷன் 115 BACயில் 75,000 அமௌண்ட்டு. பட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணுற எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமாக இருந்தால் அங்கே சேலரியில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000, பட் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 தான் வரும். அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் கிடைக்கும். டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமாக இருந்ததுன்னா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் தான், அதில் டிடக்ஷன் எதுவும் கிடைக்காது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் அவைலபிள் அண்டர் நார்மல் ப்ரொவிஷன்ஸ் அல்லது ஓல்டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். இந்த டிடக்ஷனாக அவங்களுக்கு அவைல் பண்ணுறது ஓல்டு ஸ்கீமில் தான் கிடைக்கும். இதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ எவ்வளவு எக்ஸம்ஷன் கிடைக்கும், லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். எக்ஸம்ஷன் மீன்ஸ் இங்கே டிடக்ஷனுங்கிற ஹெட்டிங், அதை தான் இங்கே எக்ஸம்ஷன் சொன்னேன். பட் ஆக்சுவலாக இது டிடக்ஷன் செக்ஷன் 16 வரக்கூடியது. லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 3 அமௌண்ட். ஒன்று 5,000, இன்னொன்று பேசிக் சேலரியில் 1/5 ஆக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ். ஸோ ஆக்சுவலாக எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதை ஃபஸ்ட்டு சேலரியில் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அது டிடக்ஷனாக கிளைம் பண்ணுறப்ப ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் மட்டும்தான் இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அந்த டிடக்ஷன் அமௌண்ட்டும் இந்த 3 அமௌண்ட்டில் எது மினிமமோ அதை தான் ஆக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ்லேருந்து மைனஸ் பண்ண முடியும். இந்த 3 அமௌண்ட் என்னென்ன, ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ், 1/5 ஆஃப் த பேசிக் சேலரி, 5,000. இதில் லீஸ்ட் எதுவோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ப்ரொஃபஷனல் டேக்ஸு டிடக்ஷன். இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷனும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் ப்ரொஃபஷனல் டேக்ஸை டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். ப்ரொஃபஷனல் டேக்ஸை எம்ப்ளாயிக்காக பே பண்ணும்போது ஃபஸ்ட் அது சேலரியில் ஆட் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் ப்ரொஃபஷனல் டேக்ஸை இங்கே டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும் செக்ஷன் 16. பட் இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 மட்டும்தான் வரும். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸும் ப்ரொஃபஷனல் டேக்ஸும் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. பட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். அண்ட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணுறப்ப ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷனும் உங்களுக்கு அடிஷனலாக கிடைக்கும். பட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 தான் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் சேலரி ஹெட்டிங்கில் அதாவது இன்கம் ஃப்ரம் சேலரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு குவிக் ரிவிஷன் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.